வணக்கம். பாதி ஆண், பாதி பெண். இப்படி ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? இந்த எண்ணமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரே உடம்புல சிவனும் பார்வதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற அந்த அர்த்தநாரீஸ்வரர், அந்த வடிவத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூப்பரான புராண கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் முதல்ல தோன்ற கேள்வி இதுதான். ஒரே உடம்புல ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிங்க இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, ஒரு தெய்வீகமான கதையும் இருக்கு. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் இந்த பேரோட அர்த்தமே பாதியா பெண் இருக்கிற இறைவன். சிம்பிளா சொல்லணும்னா ஆண் தெய்வம் சிவனும் பெண் தெய்வம் பார்வதியும் ஒன்னு சேர்ந்து பிரிக்கவே முடியாத ஒரு சக்தியா இருக்காங்கன்னு காட்டுற வடிவம் இது. இது வெறும் ஒரு சிலை இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. சரி, இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த தெய்வீகமான சம்பவம் நடக்கிறதுக்கே ஒருத்தர் தான் காரணம். யாருன்னு தெரியுமா? பிருங்கி முனிவர். அவரோட பக்தியில இருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. இந்த பிருங்கி முனிவர் இருக்கிறாரே, அவர் சிவன் மேல வச்சிருந்தது சாதாரண பக்தி இல்ல, அளவு கடந்த பக்தி. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். அவரோட பக்தி கொஞ்சம் ஒருதரபட்சமானது. அதாவது அவர் சிவனை மட்டும்தான் கும்பிடுவார், வேற யாரையும் கண்டுக்கவே மாட்டார். ஏன், சிவன் பக்கத்திலே இருக்கிற அன்னை பார்வதியை கூட அவர் மதிக்க மாட்டார். ஒரு சமயம் சிவனும் பார்வதியும் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. அப்போ பிருங்கி முனிவர் வர்றாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பார்வதி தேவியை சுத்தமா கண்டுக்காம சிவனை மட்டும் கும்பிடணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் எடுத்த உருவம் தான் ஒரு வண்டு. யோசிச்சு பாருங்க, அந்த வண்டு உருவத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவுல புகுந்து சிவனை மட்டும் தனியா சுத்தி வந்து வணங்குறாரு. இது எந்த அளவுக்கு சிவனையும் சக்தியும் பிரிக்கிற ஒரு செயல் பாருங்க. சரி, பிருங்கி முனிவர் இப்படி பண்ணிட்டாரு. இதனால பார்வதி தேவி சும்மா இருந்தாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு இப்ப பார்க்கலாம். இங்க தாங்க கதையோட முக்கியமான திருப்பு முனையே இருக்கு. தன்னை இப்படி ஒதுக்கிட்டு இறைவனை மட்டும் வணங்கினதை பார்த்து பார்வதி தேவிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஆனா அந்த கோபம் அழிவுக்கானதில்ல. அந்த கோபத்திலிருந்து ஒரு பெரிய உறுதி பிறந்துச்சு. என்னன்னா, இனிமேல் யாராலையும் என்னைக்கும் தன்னை இறைவன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதபடி அவரோட உடம்புலயே ஒரு பாகமா ஆகிடணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு எடுத்ததோட நிக்கல, பார்வதி தேவி ஒரு கடுமையான தவத்தை ஆரம்பிச்சாங்க. அது சும்மா சாதாரண தவம்லாம் இல்ல, சிவனோட உடம்புல சரிபாதியை நிரந்தரமா அடையணும், இந்த ஒரே ஒரு நோட்டத்துக்காக செஞ்ச ஒரு மகா தவம் அது. பார்வதியோட இந்த கடுமையான தவத்துக்கு என்ன பலன் கிடைச்சது? கதையோட கிளைமேக்ஸுக்கு நாம வந்துட்டோம். அவரோட இந்த பக்திக்கும் உறுதிக்கும் சிவன் என்ன பதில் கொடுத்தார்? அவங்களோட தவத்தை கண்டு மனமிறங்கின சிவபெருமான் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார். அந்த வரம் என்ன தெரியுமா? அவங்க கேட்டபடியே சிவபெருமானின் உடல்ல சரிபாதியே அவங்களுக்கே கொடுத்துட்டார். ஆமாங்க, பார்வதி தேவி சிவனோட உடம்புலே சரிபாதியா இணைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல தான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் உருவாச்சு. சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரையும் யாராலும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான தத்துவத்தை இந்த உலகத்துக்கே உணர்த்தினாங்க. இப்ப நாம கேட்ட இந்த புராண கதைக்கும் இன்னைக்கு நாம கொண்டாடுற ஒரு பெரிய விழாவுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. நம்ப முடியலையா? ஆமா, சிவனும் சக்தியும் இணைஞ்ச அந்த தெய்வீகமான நிகழ்வு இன்னைக்கும் ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடப்பட்டு வருது. அது வேற எந்த விழாவும் இல்ல, திருவண்ணாமலையில ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கார்த்திகை தீப திருவிழா தான் அது. இந்த விழா எதுக்கு கொண்டாடுறோம்னா, சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரரா ஒன்னா இணைஞ்ச அந்த தெய்வீக நாளை நினைவு கூர்றதுக்கு தான்னு புராணங்கள் சொல்லுது. இந்த திருவிழா பல நாள் நடக்கும். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட நாள் ரொம்பவே ஸ்பெஷல். அதுதான் 10வது நாள். அன்னைக்குதான் நாம கேட்ட இந்த புராண சம்பவம் மறுபடியும் அரங்கேறும். அந்த 10வது நாள்லயும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. அன்னிக்கு சாயங்காலம் சூரியன் மறைஞ்சி மெதுவா இருட்டு வர நேரம், அதாவது கரெக்டா 6 மணிக்கு அந்த அற்புதம் நடக்கும். திருவண்ணாமலை உச்சியில லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்க்க அந்த பிரம்மாண்டமான மகாதீபம் ஏத்துவாங்க இல்லையா? அதே நேரத்துல கீழே இருக்கிற கோயில்ல ஒரு அதிசயம் நடக்கும். அந்த தெய்வீக தரிசனம் எவ்வளோ நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மணிக்கணக்கலா? இல்ல நிமிட கணக்கலா? அதுவும் இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த அற்புதம் நடக்கிறது வெறும் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான். ஆமாங்க, மலை மேல தீபம் ஏத்துற அந்த நொடியில கோவில்ல இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அந்த ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷ தரிசனம் நாம இவ்ளோ நேரம் கேட்ட அந்த முழு புராண கதையும் அப்படியே நம்ம கண்ண முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அப்போ அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது வெறும் ஒரு புராண கதை மட்டும் இல்ல, அது ஒரு தத்துவம். ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் இந்த பிரபஞ்சமே முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு ஆழமான செய்தி இதுல இருக்கு. இந்த ஆண் பெண் ஐக்கிய தத்துவம் இன்னைக்கு இருக்கிற நம்ம சமூகத்துக்கும், ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஆண்மை பெண்மை குணங்களுக்கும் என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.